நமது அண்டை நாடான பங்களாதேஷில் வந்து ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி நடைபெற்று இருந்தது. அண்மையில் பார்த்தீங்கன்னா அங்கே மாணவர் புரட்சி நடந்து அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால ஆட்சி நடைபெற்று வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தல் அந்த நாட்டுக்கும் சுற்றி இருக்கிற அண்டை நாட்டுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சார்? முதல்ல அந்த நாட்டுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டோம்னா இது பங்களாதேஷின் வருங்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன். 12,70,00,000 பேர் வாக்காளர்கள். அதில் கிட்டத்தட்ட 5,60,00,000 வாக்காளர்கள் வந்து இளைஞர்கள், இளைஞர் சமுதாயம், அதாவது 44% வரைக்கும். அதுலேயும் நீங்கள் புது வாக்காளர்கள் எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா 45 லட்சம் வாக்காளர்கள் புதுசாக சேர்க்கப்பட்டுள்ள வாக்காளர்கள். ஓகே, இதில் பெண் வாக்காளர்கள் பெரிய அளவுக்கு ஜமாத் இஸ்லாமிக்கு ஓட்டு போடுவதற்கு தயாராக இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த எல்லாரும் வந்து இந்த தேர்தல் நடக்கிறத பற்றியே எல்லாரும் சிந்திச்சுட்டு இருக்கும்போது பங்களாதேஷ் அமெரிக்கா கூட ட்ரேட் டீலும் சைன் பண்ணியிருக்காங்க.